சோனியா, நீ நினைச்சது உண்மைதான். ஆனா எல்லாமே உண்மை கிடையாது. தருண், ராஜா, பாண்டியன் 3 பேரையும் ஒரு நாள் ஆர்த்தியை சமாதானப்படுத்த சொல்லி அவகிட்ட அனுப்பிச்சேன். ரிலாக்ஸ் ஆர்த்தி. ஆர்த்தி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உனக்கும் அசோக்குக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கூட எனக்கு அவசியம் இல்லை. வேலையை முடிச்சுட்டு உன்னை விட்டு அவன் விலகி போயிட்டான்ல. இங்க பாரு, அதை பத்தி நான் பேச விரும்பல. இங்க பாரு ஆர்த்தி, இதெல்லாம் உனக்கு தேவையா? நடந்த சம்பவத்தை நீ டேக் இட் ஈஸியா எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆயிருக்காது இல்லையா? யூ ஆர் மாடர்ன் கேர்ள் ஆர்த்தி. அசோக் இல்ல நான் என்ன, நான் இருக்க இல்லையா? என்கிட்ட நீ வந்து தருண், ராஜா, பாண்டியன். அசோக் வந்துட்டான். என்னடா? நான் சொல்றேன். என்னடா? அசோக், உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? அவளை சமாதானப்படுத்த தானே சொன்னேன். ஏன்டா இப்படி பண்ணிக்க? ஏய், you rape a bastard. ஆர்த்தி, 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 என்னடா பண்ற? டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அசோக், அசோக், போலீஸ்க்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் 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 நம்மளாம் மாட்டிப்போம். தெரிஞ்சா தெரியட்டும்டா. உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். ஆமாண்டா, நாங்களாம் ஜெயிலுக்கு போயிடுவோம். நாங்களாம் ஜெயிலுக்கு போயிடுவோம். நீயும் தான். என்னடா சொல்லுவ போலீஸ் கிட்ட? எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லுவ? டேய் டேய், நான் சும்மா பேசிட்டு போலாம் தானே வந்தேன். அவ என்ன பண்ணிருக்கான்னு பாடுறா. அவ அடிச்சதுல நான் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டேன்டா. நீ தானே சொன்ன அவகிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்துன்னு. உனக்காக தான் நான் இங்க வந்தேன் தெரியுமா? எங்களெல்லாம் விட பெரிய குற்றவாளி நீதான்டா, நீதான். அத மறந்துடாத, புரியுதா? அசோக், அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. டேய், அவளுக்கு இப்ப போட்டோ எடுக்கிற? அவளை பிளாக்மெயில் பண்ண. அவ போலீஸ்க்கு போக மாட்டான். அப்பதான் நாம தப்பிக்க முடியும். ஒரு சின்ன தப்பா மறைக்கிறதுக்காக நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உண்மையை ஒத்துக்கிற சக்தி எனக்கு அப்பவும் இல்லை, இப்பவும் இல்லை. நான் ஒரு குற்றவாளி சோனியா.
ஆர்த்தியை ஏமாத்திட்ட, உன்னையும் ஏமாத்திட்டு இருக்க. I'm sorry, Sonia. I'm really sorry. எனக்கு உன் மேல கோபம் இல்லை அசோக். ஆர்த்தியோட ஆத்மா உன்னை மன்னிக்கணும்னா நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அசோக் இன்னும் உயிரோட இருக்கிறான்னு அதுக்கு ஒரே காரணம் ஆர்த்தியோட ஆத்மா அவனை விரும்பிக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. அசோக், அசோக்,
ஆர்த்தி அப்படி ஒரு நிலைமை உனக்கு நடந்திருக்க கூடாது. உன்னோட காதல் உண்மையானதா இருந்தா அது நினைச்சிருக்கும். நானும் அவனை ரொம்ப காதலிக்கிறேன். நீ அவனை விட்டுட்டு போயிடுன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்லாம போச்சு. என் வாழ்நாள் முழுக்க நான் இவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.